இப்போ தான் கணக்கெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. குழுக்கள் வந்து பல்வேறு துறைகளில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து இன்றைக்கி தூத்துக்குடிக்கு வந்து பல பகுதிகளுக்கு சென்று கணக்கெடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே கணக்கெடுத்து முடிந்து அப்பொழுது தான் நமக்கு வந்து சரியாக எவ்வளவு பாதிப்பு என்பது தெரியும். ஏன்னா நிறைய வந்து ஆடு மாடுகள் அடிச்சுட்டு போயிடுச்சு. இது ஆடு மாடுகள் வந்து அடித்து செல்லப்பட்டிருக்கு. விவசாய நிலங்களில் போட்டிருக்கக்கூடிய பயிர்கள், வாழை எல்லாமே போயிடுச்சு. வீடு அடிச்சுட்டு போயிடுச்சு. அதனால் மிகப்பெரிய பாதிப்பு இருக்குது. அதனால் அவங்க பொறுமையாக கணக்கெடுத்து தான் சொல்ல முடியும். முதலமைச்சர் அவர்கள் வந்து நேற்று 6000 ரூபாய் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வந்து வழங்குவதாக அறிவித்திருக்கிறார்கள். மீதி வந்து கணக்கெடுத்த பிறகு தான் நம்ம சொல்லலாம். அனைத்து குடும்பங்களுக்கும் குடும்ப தரவுக்கு நிவாரணம் உண்டா இல்லை? அப்படிதாங்க அறிவிச்சிருக்காங்க. பாதிக்கப்பட்டவர்களுக்கு எல்லாமே சில இடங்களிலே இயல்பு நிலை திரும்பி இருக்கிறது. இங்கே நிறைய இடங்கள்ல இப்போ தண்ணி வடிய ஆரம்பிச்சிருச்சு. சாலை வசதி அதெல்லாம் வந்து சில இடத்துல பிரிட்ஜஸ் எல்லாம் உடஞ்சிருக்கு. அங்கே வந்து சில பிரச்சனைகள் இருக்குது. தண்ணி வடியாத இடங்களில் கரண்ட் கொடுக்க முடியலை. ஒரு சில இடங்களில் இப்போ ஆத்தூர் போன்ற பகுதிகளில் வந்து சப்ஸ்டேஷனே முழுகி அங்கே இருக்கக்கூடிய எல்லாமே கெட்டு போயிடுச்சு. அது சரி பண்ணிட்டு தான் வந்து கரண்ட் கொடுக்க முடியும். நம்ம தண்ணீர் வடிந்திருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் வந்து பவர் கனெக்ஷனும் ரெஸ்டோர் பண்ணிட்டு இருக்காங்க. மாவட்டத்தில் எந்த மாதிரி மீட்பு பணியில் ஈடுபட்டு வராங்க மேடம்? எந்த குழுக்கள்லாம் ஈடுபட்டு? இல்லை, முதல்ல வந்து அவர்களை மீட்டெடுப்பது, உயிரோடு மீட்டெடுப்பது. ஏன்னா பல ஊர்கள் வந்து தண்ணியில் முங்கி போகக்கூடிய அளவுக்கு வந்து மோசமாக இருந்தது. அங்கே இருக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பாக அழைத்து வர்றதே வந்து ஒரு சவாலாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து உணவு சமைத்து அவங்களுக்கு கொடுக்குறது. அதுக்கு பிறகு இப்போ வந்து அவங்களுக்கான நிவாரண பொருட்களை எல்லாம் வழங்கி கொண்டிருக்கிறோம் பல பகுதிகளில். அதை தாண்டி அவங்களுக்கு காம்பன்சேஷன்ஸ் வந்து வாங்கி கொடுக்குறோம். அப்புறம் சாலை வசதிகள் இதெல்லாம் சரி செய்வது. இல்லைங்க, நடந்துகிட்டே தான் இருக்கு. இன்னும் நிறைய வேலை. ஹெலிகாப்டர்லேருந்து மேலே சில பகுதிகளுக்கு போக முடியலன்னா வேற வழி இல்லாமல் தான் ஹெலிகாப்டர்லேருந்து போடுறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி வடிஞ்சோன்னா போட்டில் போய் தான் கொடுத்துட்ருக்கோம். மேலேருந்து போடும்பொழுது சில நேரங்களில் வந்து தவறான இடங்களில் விழுந்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நேற்று இருசக்கர வாகனத்தில் போய் மீட் பண்ணி பார்த்தீங்க, ஆய்வு செய்தீங்க. மக்கள் அங்கே உள்ள பகுதி மக்கள் வந்து பார்க்க முடியாத இடங்கள்ல மக்கள் எப்படி? இல்லைங்க, ஏரல் போனப்போ அப்போ யாருமே போக முடியாததுனால NDRFோட போட்டில் போய் அங்கே வேறு வண்டி இல்லை, பைக்கில் போய் ஆய்வு செய்தோம். அதுவும் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாக இருக்கிறது. இப்பொழுதுதான் வந்து வண்டி போகக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அங்கே நிவாரண பொருளையும் போட்டில் தான் கொண்டு போய் கொடுத்தோம். இப்பொழுது அதை வந்து சரி செய்வதற்காக அந்த இடங்கள்லாம் சரி செய்வதற்கான பணிகள் இல்லை, அவங்க நிதியை முதல்ல கரெக்டாக கொடுத்தாங்கன்னா பயன்படுத்த முடியும். நிதியை கொடுக்காம அப்புறம் பேசி என்ன